அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, ஹதீஸ் கிதாபுகளுடைய வகைகளை பற்றி நாம் தெரிந்து வருகிறோம். ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஹதீஸ் கிதாபுகளில் அவைகள் என்ன அடிப்படைகளில் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காரணமாக வைத்து அவைகளை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் இதுவரை முஸ்னத் என்று எந்த கிதாபுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள், சுனன் என்பதாக எந்த ஹதீஸ் கிதாபுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள், சஹீஹ் என்பதாக எந்த ஹதீஸ் கிதாபுகளுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள், வகைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இதுவரை பார்த்தோம். அந்த வரிசையில் நான்காவதாக அல் மஆஜிம், ஜம் முஅஜம். முஅஜம் என்கிற அரபு வார்த்தையினுடைய ஜம்மு தான் மஆஜிம் என்பது. முஅஜம் என்பதாக ஒரு சில ஹதீஸ் நூல்களுக்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அது எந்த கிதாபுகளுக்கு அவ்வாறு பெயரிடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய விவரத்தை இன்ஷா அல்லாஹ் என்று நாம் பார்க்கலாம். வஹுவ அல் கிதாப் அல்லதி ரத்தபத் ஃபீஹில் அஹாதீஸ் அலா மசானிதி ஸஹாபா அவி ஷியூஹ் அவில் புல்தான் அவ் கைர தாலிக். நம்ம ஆரம்பத்தில் முஸ்னதை நாம் என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். இந்த முஸ்னது என்பது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, சஹாபாக்களுடைய பெயர்கள் அதை தலையங்கமாக கொண்டு அல்லது ஊரை தலையங்கமாக கொண்டு அல்லது யார் இஸ்லாத்தில் முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்கள் என்பதை வரிசைப்படுத்தி அதில் சஹாபாக்களில் யார் முதல்ல வருவாங்களோ அவங்களுடைய பெயர்களை முன்னிலைப்படுத்தி அந்த அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா முஸ்னத் என்கிற அந்த கிதாப் தொகுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். அதே போன்றுதான் இந்த முஅஜம் என்பதும் சஹாபாக்களுடைய பெயர்கள் மட்டுமல்லாது ஷுயூஹ்கள், அந்த ஹதீஸ் நூலை யார் திரட்டி இருக்கிறார்களோ அந்த நூலினுடைய ஆசிரியர்கள் இருப்பார்கள் அல்லவா, அல்லது இவர்கள் யாரிடமிருந்து ஹதீஸை கேட்டார்களோ அந்த ஷேഖ்மார்களுடைய பெயரை அடிப்படையாக கொண்டு அவில் புல்தான் அல்லது நாடுகளை அடிப்படையாக கொண்டு ஊர்களை அடிப்படையாக கொண்டு அவ் கைர தாலிக் இவை அல்லாத மற்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தலைப்பாக கொண்டு அதுக்கு கீழே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஹதீஸுகளை கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி சஹாபாக்களுக்கு கீழே ஒரு சஹாபியுடைய பெயரை தலைப்பாக வச்சுட்டு அதுக்கு கீழே அவர்கள் அறிவித்த ஹதீஸுகளை பூரா கொண்டு வர்றாங்களோ, அதே மாதிரி எந்த ஒரு ஷேக் இடத்துல இவர்கள் ஹதீஸை கேட்டிருக்கிறார்களோ, ஆசிரியர் இடத்துல ஹதீஸை கேட்டிருக்காங்களோ அந்த ஆசிரியருடைய பெயரை போட்டு அவர்களின் மூலமாக இவர்களுக்கு கிடைத்த ஹதீஸுகளை போடுவார்கள். இவர்கள் யாரிடத்தில் பயின்று இருக்கிறார்களோ அந்த ஆசிரியருடைய பெயரை போட்டுட்டு அவர்களிடமிருந்து என்ன ஹதீஸுகளை கற்றிருக்கிறார்களோ அதை என்ன பதிவு செய்வாங்க. அல்லது ஏதாகிலும் ஊர்கள், இப்போ இந்த ஊருக்கு போய் இந்த ஷேக்மார்களை செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த ஊரை என்ன செய்வாங்கன்னா கொண்டு இந்த ஊர்லேருந்து தனக்கு கிடைச்ச ஹதீஸுகள் என்னென்ன என்பதை என்ன செய்வாங்க கீழே கொண்டு வருவாங்க. அவு கைர தாலிக் இவை அல்லாத மற்ற எந்த விஷயங்கள் அடிப்படையிலாவது அவைகளை தலைப்பாக கொண்டு, என்ன தலைப்பு இருக்காது, கிதாபு சலா என்றோ கிதாபு சௌம் என்றோ கிதாபு ஜகாத் என்றோ கிதாபு ஹஜ் என்றோ என்ன செய்யாதுன்னா ஃபிக்ஹின் அடிப்படையில் என்ன செய்யாது இருக்காது. பெயர்களை அடிப்படையாக கொண்டு என்ன செய்ய இருக்கும். அந்த பெயர்கள் சஹாபாக்களுடைய பெயராக இருக்கலாம், அல்லது ஷேக்மார்களுடைய பெயராக இருக்கலாம், அல்லது ஊரினுடைய பெயராக இருக்கலாம். இவை அல்லாத வேற ஏதாகிலும் ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஹதீஸுகளை தொகுத்திருப்பார்கள். இத்தகைய அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இத்தகைய கிதாபுகளுக்குத்தான் முஅஜம் என்பதாக சொல்லப்படும். والغالب أن يكون ترتيب الأسماء فيه على حروف المعجم. பெரும்பாலும் இந்த முஅஜம் என்கிற இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிதாபுகளில் எப்படி அதில் வரிசைப்படுத்தியிருப்பாங்கன்னா அலிஃப் பாவை கொண்டு வரிசைப்படுத்தியிருப்பாங்க. முஅஜமை கொண்டு அல்பாபெட்டினுடைய வரிசை இருக்கா இல்லையா. இப்போ சஹாபாக்களுடைய பெயர்னா அந்த சஹாபாக்களுடைய பெயர்களில் யாருடைய பெயர் அலிஃபை கொண்டு ஆரம்பிக்கிறதோ அவங்களுடைய இது முதல்ல இருக்கும், அவங்க அறிவிச்ச ஹதீஸுகள்லாம் வந்திருக்கும். அதுக்கடுத்து பா,
என்ற எழுத்தின் கீழே யாருடைய பெயர்கள் வருகிறதோ, அறிவித்தவருடைய பெயர் வருகிறதோ, அவங்களுடைய பெயர்களுக்கு கீழே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அது ஹதீஸ்களை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த அல்பாபத்தினுடைய அடிப்படையில் இந்த நூற்கள் தொகுக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஷேக்மார்களுடைய பெயர் வந்தாலும் அதிலே அல்பாபட்டு முறையை பின்பற்றியிருப்பாங்க. அது மாதிரி ஊர்களுடைய பெயரோ நாடுகளுடைய பெயரோ கொண்டு வந்திருந்தாலும் கூட அதில் என்ன செய்வாங்கன்னா அல்பாபட்டினுடைய அந்த வரிசையை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதனால தான் இதை முஜம் என்பதாக என்ன செய்கிறாங்கன்னா ஹதீஸ் உரையாளர்கள் பெயரிடுகிறார்கள். அஷ்ஹருஹா அல் மஆஜிம், அஷ்ஹருல் மஆஜிம். இந்த இருக்கக்கூடிய முஜம் என்கிற இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளில் பிரபல்யமான முஜம்கள் மஆஜிம்கள் வந்து ஒரு 6 கிதாபுகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த 6 கிதாபுகளில் 3 கிதாபுகள் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாபுகள் தான் 3 கிதாபுகள் இருக்கிறது. மற்ற ஏனைய இமாம்கள் தொகுத்த ஹதீஸ் கிதாபுகளாகுவது. இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய பெயர் வந்து அபுல் காசிம் சுலைமான் இப்னு அஹ்மத் அத்-தபரானி. இவர்கள் ஹிஜ்ரி 360 மரணம் அடைந்தவர்கள். அதற்கு முன்பாகவே இந்த ஹதீஸ் கிதாபை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தொகுத்திருக்கிறாங்க. அதில் முதலாவது இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தொகுத்த கிதாபில் இந்த முஜம் என்பதில் முதலாவது வருவது அல் முஜமுல் கபீர் லித்தபரானி என்று என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இப்போ இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த முஜமுல் கபீரில் இமாம் அவர்கள் எப்படி தொகுத்திருக்காங்கன்னா பத்அ ஃபீஹி பி அஸ்மாஇல் அஷரத்துல் முபஷ்ஷிரீன் பில் ஜன்னah ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்களுடைய பெயர்கள் 10 சஹாபாக்கள்ல யார் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்களோ அவர்களே என்ன செஞ்சிருக்காங்கன்னா முதல்ல கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து சும்மா ரத்தபஹும் அலா ஹுரூஃபில் முஜம். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஹதீஸ்களை அறிவித்தவர்களில் அவர்களுடைய பெயர்களில் அந்த அலிஃபாவை என்ன செஞ்ச பின்பற்றி அந்த அடிப்படையில் அதை வரிசைப்படுத்தி சஹாபாக்களை வரிசைப்படுத்தி அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்காங்க. அதா முஸ்னத அபி ஹுரைரா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பெயரை மட்டும் தனியாக எடுத்துட்டாங்க. ஏன்னா அவர்கள் தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்திருப்பதனால ஃபைன்னஹு அஃப்ரதஹு பி முஸன்னஃபின் அலா ஹத்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும் தனியாக கொண்டு வந்து அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, தனியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ முஜமுல் கபீரில் மொத்தத்துக்கு சஹாபாக்களுடைய பெயர்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு அந்த ஹதீஸ் நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன செய்வாங்க, முஜமுல் கபீர்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ இமாம் அவர்கள் பெயரிட்டு இருக்கிறார்கள். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது என்ன முஜமுல் அவுசத். இதுவும் வந்து இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்குள்ள கிதாபு தான், ஹதீஸ் கிதாபு தான். வஹுவ முரத்தபுன் அலா அஸ்மாஇ ஷுயூஹி. அவர்களுடைய ஆசிரியர் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய ஆசிரியர் அல்லது அவர்கள் யாரிடமிருந்து ஹதீஸுகளை கேட்டார்களோ அந்த ஷேக்மார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்காங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னா அந்த அல்பாபட் முறையில் என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. வஹும் கரீபுன் அலா அல்ஃபை ரஜுல். எத்தனை ஷேக்மார்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட இருக்காங்க. அந்த 2000 பேரையும் அவர் யாரிடமிருந்து ஒத்த ஹதீஸ் கேட்டிருந்தாலும் அவர்களையும் தனி தலைப்பாக்கி அதுக்கு கீழே என்ன செஞ்சுருக்காங்க, அவர்களுடைய அவர்கள் மூலமாக கிடைச்ச ஹதீஸுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். வயகாலு இன்ன ஃபீஹி 30,000 ஹதீஸா. இந்த முஜமுல் அவுசத்தில் கிட்டத்தட்ட 30,000 ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது முஜமுல் அவுசத். அதுக்கடுத்து அல் முஜமுஸ் ஸகீர் லஹு ஐதன். இதுவும் வந்து இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு உள்ளதுதான். வஹு முரத்தப அலா அஸ்மாஇ ஷுயூஹி வரத்தபஹும் அலா ஹுரூஃபில் முஜம். இதுலேயும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவருடைய ஆசிரியர்களுடைய பெயர்களை தலைப்பாக கொண்டு அதை அல்பாபட்டு முறையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வரிசைப்படுத்தி அவர்கள் மூலமாக கிடைச்ச ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள். அப்போ முஜமுல் கபீரில் சஹாபாக்களுடைய பெயர்களை மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, அதை தலைப்பாக கொண்டு அந்த கிதாபை தொகுத்திருக்கிறாங்க. அவர்கள் அறிவிச்ச ஹதீஸ்களை தனித்தனியாக கொண்டு வந்திருக்காங்க. முஜமுல் அவுசத்தில் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய ஆசிரியர்கள் அல்ல அவர்கள் யாரிடமிருந்து ஹதீஸை கேட்டார்களோ அவர்களிடமிருந்து அவர்களது பெயர்களை தலைப்பாக ஆக்கி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் முஜமுஸ் ஸகீர்லே அதே மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 3 கிதாபுகள்
மஆஜிம்களில் பிரபல்யமானது. மோஜமுல் கபீர், மோஜமுல் அவுசத், மோஜமுல் சகீர். இந்த மூன்றுமே இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு உரிய கிதாபுகளாகும். அதுக்கடுத்து அல் மோஜமுஸ் சஹாபா அப்படிங்கிற பேரில் இருக்குது. அது வந்து இமாம் அஹ்மது பின் அலி இப்னு லால் அல் ஹம்தானி அவர்களால் தொகுக்கப்பட்டது. ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்டது. இவர்கள் ஹிஜ்ரி 398 மரணம் அடைந்தவர்கள். அதற்கு முன்பாக இந்த கிதாபை அவர்கள் தொகுத்திருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஜமுஸ் சஹாபாங்கிற பேர்லேயே இன்னொரு கிதாபும் இருக்கிறது. அது யாருக்குன்னா லி அபி அலா, இமாம் அபி அலா அவர்களுக்குரிய கிதாபாகும். இமாம் அபி அலா அவர்கள் முஸ்னத் அபி அலா என்றும் ஒரு கிதாபை தொகுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவங்க என்ன செய்யிருக்காங்க, மொஜம் அவங்க தொகுத்த கிதாபுகளில் மொஜம் அப்படிங்கிற அந்த வகைக்கு கீழே இந்த கிதாப் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது. மோஜமு சஹாபா லி அபி அலா அலி அஹ்மது பின் அலி அல் மூசலி, ஹிஜ்ரி 307 மரணத்தை தழுவியவர்கள். அதற்கு முன்பாக இந்த கிதாபை தொகுத்திருக்கிறார்கள். அதே போன்று மோஜமு சஹாபா அப்படிங்கிற பெயரில் அபுல் காசிம் அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது அல் பகவி, இமாம் அல் காசிம் அபுல் காசிம் அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது அல் பகவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாப் இது. ஹிஜ்ரி 317 இவர்கள் மரணம் அடைந்தவர்கள். அதற்கு முன்பாக இந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த 6 கிதாபுகள், மோஜமுல் கபீர், மோஜமுல் அவுசத், மோஜமுல் சகீர், மோஜமுல் சஹாபா, மோஜமுல் சஹாபா அலி ஹம்தானி, மோஜமுல் சஹாபா அலி அபி அலா, மோஜமுல் சஹாபா அலி அபுல் காசிம் ஆகிய இந்த 6 கிதாபுகள் முஜம்ங்கிற அந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளில் மிக பிரபல்யமானது என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ முஜம் என்பது சஹாபாக்களுடைய பெயர்களை தலைப்பாக கொண்டு தொகுக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த நூலினுடைய ஆசிரியர் யாரிடமிருந்தெல்லாம் ஹதீஸை கேட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களையும் கொண்டு வந்திருப்பாங்க. அல்லது அவங்க எந்த ஊரில் போய் ஹதீஸ்களை திரட்டினார்களோ அந்த ஊர்களுடைய பெயர்களை என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வரிசைன்னு சொன்னால் அல்பாபட் அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இத்தகைய ஹதீஸ் கிதாபுகளுக்கு தான் முஜம் என்பதாக என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இந்த முஜம் என்கிற கிதாபுகளில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. இதில் வந்து லைஃபும் இருக்கிறது, சஹீஹும் இருக்கிறது, லைஃபும் இருக்கிறது, முர்சலும் இருக்கிறது, மௌகூஃபும் இருக்கிறது, முஅல்லலும் இருக்கிறது. எனவே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீஸ் கிதாபுகளில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் ஆதாரமாக எடுப்பதாக இருந்தால் அது இஸ்திக்ராஜ் பண்ணி தான் நாம் என்ன செய்யணும், எடுக்கணும். இதை வந்து அது சம்பந்தமாக அதோட அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக அந்த ஹதீஸினுடைய சனதினுடைய தொடர் சம்பந்தமாக என்ன மற்ற அறிஞர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து அது சஹீஹா லைஃபா என்பதையெல்லாம் பார்த்து விட்டு தான் அவைகளை என்ன செய்யணும்னா ஆதாரமாக எடுக்க வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவா. இன்ஷா அல்லாஹ் அதுக்கடுத்து என்ன வகைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்கலாம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.